வணக்கம் மக்களே. வரக்கூடிய தேர்தலில் இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேங்கிறதுல பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், பெரும்பாலான தமிழக மக்கள், அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், தலித் மக்களுடைய விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கும். நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்து அவங்க அங்கே வேட்பாளராக போட்டிடுறாங்க. யார் வெற்றி பெற்றாலும் கண்டிப்பாக இந்த பெண்மணி அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்க. ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவனை ஒரு கைக்குழந்தையோடு இருக்க அந்த அம்மா, அந்த கைக்குழந்தைய சாவித்ரிபாய் புலே அப்படின்னு இந்தியாவுடைய முதல் ஆசிரியர், பெண் ஆசிரியருடைய பேரை தன்னுடைய மகளுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வைத்திருக்காங்க. கைக்குழந்தையோடு இருக்க அந்த அம்மா, அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய கணவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி துடிக்க குண்டாசால ரவுடிகளால் சராமரியாக அரிவாளால் வெட்டு கொலை செய்யப்படுகிறார். அவருடைய இறப்புக்கு இன்னமும் நீதி கிடைக்கல. அந்த அம்மா போராடுது. சிபிஐ தான் அந்த வழக்கை விசாரிக்கணும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுறாங்க. ஒரு பெண்மணி கணவனை இழந்த ஒரு கைம்பெண் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடுறாங்க. தமிழக அரசு 2 முறை அப்பீல் போய் சிபிஐ இதை விசாரிக்கக்கூடாது, தமிழக அரசுடைய சிபிசிஐடி இதை விசாரிக்கட்டும், தமிழக காவல்துறையின் ஒரு பிரிவை விசாரிக்கட்டும்னு சொல்லி அதுக்கு தடை உத்தரவு வாங்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு எதிராக ஒரு நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் வேங்க வேலைக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல, பேண்டவனே இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. 4.5 வருடமாக சமூக நீதின்னு மாறு தட்டிகிட்டு இருக்கோம். ஒரு தண்ணீர் டேங்கில், குடி தண்ணீர் தொட்டியில் பேண்டு வச்சவனை 5 வருடமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மாறி மாறி என்ன பேசுகிறோம்? சமூக நீதி பார்வை, பெண்ணியம் அப்படின்னு பேசுகிறோம். ஒரு கணவனை துடிக்க பறி கொடுத்துட்டு அந்த பெண்மணி நீதிக்காக போராடுறாங்க. இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குடைய முழு விவரமும் தெரியும் உங்களுக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அக்கா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அஇஅதிமுக ஆதரவோடு திருவிக நகரில் போட்டிடுறாங்க. மிகப்பெரிய ஆதரவலை, அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. களத்தில் சென்று விசாரித்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை தொடர்பு கொண்ட பின்பு தான் நம்ம இந்த வீடியோ பதிவு போடுறோம். சும்மா வாய்ப்போக்கில் மாங்காய் புளிச்சது வாய் புளிச்சதுங்க அளவில் நம்ம போடலை. சரியான டீட்டெயில் எடுத்துகிட்டு தான் நம்ம போடுறோம். கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, திருவிக நகர் தொகுதியில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெற்றி பெறுவார். திமுக அங்கே வாஷ் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் திமுக அங்கே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு ஆதரவு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யார் ஜெயிக்காங்களோ இல்லையா, கண்டிப்பாக இந்த பெண்மணியை ஜெயிக்க வச்சுங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்றேன். ஒரு கணவனை இழந்து, அதுவும் தன்னுடைய வீட்டு வாசலில் துடிக்க பறி கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்க ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியிலலாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவரை நான் 16 வருடம் நான் அவர் கூட பழகியிருக்கேன், என் கணவனை துடிக்க வெட்டிட்டாங்க, என் கணவனை புதைக்கிறதுக்கு எங்கள் சொந்த இடம், என்னுடைய சொந்த இடத்துல புதைக்கிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை புதைக்கக்கூடாது, இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இடத்துல தான் புதைக்கணும்னு சொல்லி மறுத்தாங்க. மிகப்பெரிய அளவில் என்னுடைய கணவனுடைய சாவுக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நேற்று தான் அந்த பேட்டி வெளியே. அதில் சில முக்கிய பகுதிகளை நம்ம இந்த வீடியோவில் வச்சுருக்கோம், பாருங்கள். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எல்லாருடைய குழந்தையும் அவர் தூக்கி கொஞ்சுவாரு. தன்னுடைய குழந்தை இருக்கும் போது அவரு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. நானும் அவரும் ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த அதிகாரத்தை சொல்லினால தான் இன்னைக்கு அவரை வீழ்த்தினாங்க. அவர் இறந்து 1.5 வருஷமா நான் போராடினாரு. கடைசியா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்கு, கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரா? பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு எங்க வீட்டுல எல்லாம் நாங்க சாப்பிட்ற தட்டுல தான் நாங்க சாப்பாடு தருவோம். அதே மாதிரி கிளாஸ்ல தண்ணி இருந்தா கூட வேற டம்ளர்லாம் நாங்க யூஸ் பண்ணவும் மாட்டோம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்க முதல்ல எப்ப சந்திச்சீங்க? 1 வருஷம் 2 வருஷத்துல நாங்க பழகல. அவர்கிட்ட நான் 16 வருஷமா பழகி இருக்கிறேன். வேண்டாம்.
விசிக தலைவர் திருமாவளவன், உங்க உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு, கொலை மிரட்டல் இருக்கு. கொலை மிரட்டல் கடிதமும் வந்திருக்குது. கணவர் மறைவுல சந்தித்த துரோகத்தை நிறைய பார்த்துட்டோம்மா. ஜூலை 5ஆம் தேதி வந்து 17 வருஷமா பிஎஸ்கில இருந்தாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய அளவில் பல்வேறு வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியவர். அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், நன்கு நீண்ட நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வழக்கறிஞர்களை வேண்டிய ஒரு மனிதர், ஒரு உன்னதமான மனிதர். திருமாவளவனுக்குலாம் ஒரு 10-20 படி மேலே உள்ள ஒரு தலைவர் தான் அவர். பட் அவர் ஒரு கொண்டாட மறந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்தாலும் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு தான், எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரில் தான் இருக்குது. ஏன் நம்ம சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உதயசூரியன் வடிவில் கட்டிருக்காங்க. அந்த ஒரு அவல நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து ஒரு கட்சியினுடைய சின்னத்தின் வடிவத்தில் அமைந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு மோசமான நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்திங்கன்னா, சாதி மதம் பார்க்காமல் பல்வேறு மக்களை, அவர் சார்ந்த சமுதாயத்தினர் பல்வேறு மக்களை வந்து அவர் வழக்கறிஞருக்கு படிக்க வைத்திருக்கார். தமிழ்நாடு, அதாவது சென்னை பாண்டிச்சேரி பார் அசோசியேஷனில் அவர் ஒரு கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை மீதி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் நடக்காது, அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலாக வைத்திருந்தார். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு சிலலாம் அந்த வழக்குகளை செய்ய முடியல, அதுக்கு உண்டான வக்கீல் ஃபீஸ் எல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா, தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு வழக்கறிஞர் அமைப்பு இருக்குது, அவங்களுக்காக வேண்டிய சட்ட ரீதியான நடைமுறைகள்லாம் எடுத்து செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம், அவர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு எப்படி கதைகள் புனையப்பட்டது. அவர் வந்து ஒரு ரவுடி, ஒரு நில மாஃபியா, ஒரு நிலத்தை வந்து மிகப்பெரிய ஆட்டை போட ஒரு மனிதர், அந்த மாதிரியான ஒரு கெட்ட பெயரை வந்து அவருக்கு ஏற்படுத்தினாங்க. இது வந்து ஒரு ஆளுந்தரப்பு செய்த ஒரு விஷயம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை சொல்வதற்கு நம்ம வெட்கப்படலை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர சக்தியாக அவர் வட சென்னையில் இருந்தார். அவர் இருந்தால் சில நபர்களுக்கு அவங்க வளர்ச்சியே பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரை காலி பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அசுர சக்தியாக இருந்தார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். பட் எங்கே நீதி கிடைச்சது சொல்லுங்கள்? சமூக நீதி நம்ம சொல்கிறோம். ஒரு பெண்மணியுடைய கணவர் அவர் வீட்டு வாசலில் வைத்து வெட்டி கொல்லப்பட்டு சிசிடிவி காட்சிகள் இருக்குது, தொடர்ந்து பல்வேறு அந்த என்கவுண்டர்ஸ்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். பட் இன்னமும் நீதி கிடைக்கலையே. வேங்கவேல 4.5 வருஷம் ஆச்சு, பேண்டாவனா கண்டுபிடிக்க முடியல. யார் பேண்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம்? சமூக நீதி பெண்ணியத்தை பேசுகிறோம், உங்கள் என்னென்னமோ நம்ம சொல்கிறோமே, ஒன்றுமே நடக்கலையே. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா, அக்கா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் போட்டிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது, அது மாற்றுக்கிறது இல்லை. திருவிக நகரில் திமுகவுடைய தோல்வியை இன்றைக்கே நம்ம அறிவிச்சிடலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த பெண்மணியை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு வெறி இருக்கும்ல மக்களுக்கு, அந்த அளவில் தான் அங்கே மக்கள் இருக்காங்க. அங்கே திமுகலாம் என்ன பண்ணாலும், நீ 1000 என்ன 10,000 என்ன 1 லட்ச ரூபா ஒரு சீட்டு கொடுத்தாலும் அங்கே அந்த அம்மா வைக்க முடியும். இன்றைக்கி நிலைமை தான். எப்படி திமுக அந்த ராதிகா செல்வி, அந்த வெங்கடேஷ் பண்ணையார் கொலை பண்ண மாட்டார் இல்லையா, அப்போது ராதிகா செல்வியை வைத்து எப்படி திருச்செந்தூரில் அந்த எம்பி சீட்டை பிடிச்சாங்களோ, அதே போலத்தான் தற்போது அதிமுக அது செய்யுது. அதிமுகவுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. பட் ஆனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகல. அது ஒரு அரசியல் நோக்கம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். தன்னுடைய கணவனை படுகொலை செய்யப்பட்டார், கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார், இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வேட்கையில் தான் அந்த பெண்மணியை வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யார் ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டினாலும் கண்டிப்பாக இந்த பெண்மணி அந்த திருவிக நகர் பகுதி மக்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருங்க. நம்ம சேனலில் இதுவரைக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுனதே கிடையாது. அதாவது கல நிலவரங்கள் சொல்லுவோம். இப்போ திமுக தோக்க போகுது, அம்பாசுத்தரில் தோக்க போகுது, இல்லை ராதாபுரத்தில் திமுக தோக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்காக நம்ம திமுகவுடைய எதிரி அல்ல. அங்கே நிலவரம் அப்படித்தான். மேலப்பாளையத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியில் அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்குது, மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. பல்வேறு இடங்களில் இருக்குது. வேளச்சேரியில் இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அதுக்காக நம்ம அந்த கட்சிக்கு எதிராளி இல்லை, கல நிலவரத்தை சொல்கிறோம்.
பட் ஆனால் நம்ம இது வரைக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி எந்தவித பணமும் நம்ம வாங்கி எந்த சேனல்லையும் வாங்குவதில்லை. பட் ஆனால் நம்ம முதல் முறையாக நம்ம சொல்கிறோம், கண்டிப்பாக இந்த பெண்மணியை ஜெயிக்க வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம வந்து அந்த பகுதியில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு நல்ல மனிதர். அதாவது இந்த காலத்தில் இந்த சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க ஒரு பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்கள். ஒரு சாதாரண ஒரு மெட்ரிக் ஸ்கூல்லே ஒரு அவர் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு தெரியுமா? எத்தனை பேருக்கு வந்து ஃபீஸ் கட்டியிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் முடியுமா? நம்ம ஒரு பிள்ளை கட்டக்கே நமக்கு நாக்கு தள்ளிடுது. எத்தனை பிள்ளைங்களை கட்டியிருக்காரு தெரியுமா? அப்பேற்பட்ட மனிதர் துடிக்க கொல்லப்பட்டார். அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், சில பல விஷயங்கள் நமக்கும் தெரியும். பட் அதையெல்லாம் அது காவல்துறை இருக்குது, சட்டம் இருக்குது, அவங்க கடமையை செய்வாங்க. பட் ஆனால் இந்த பெண்மணியை தயவுசெய்து ஜெயிக்க வச்சுருங்க. ஜெயிக்க வைத்தால்தான் அந்த மனிதனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை திருவிக நகரில் நான் விசாரித்த அளவு அஇஅதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், அவருடன் தேர்தல் பணி களப்பணிக்கு செல்றவர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும்போது நிலவரங்கள், ரிசல்ட்டுகள், முடிவுகள் என்ன மாதிரினா மிகப்பெரிய ஆதரவு. மக்கள் கொண்டாடுறாங்க, அவரை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. சில இடத்துலலாம் பெண்கள் அவரை கட்டிப்பிடித்து அழுகிறாங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு வயதில் முதிர்த்த பெண்மணிகள் சோகத்தில் வர. ஸோ அந்த அனுதாபம் மிகப்பெரிய அளவில் அவரை வெற்றி பெற வைக்கும். மக்கள் ஒரு கோபத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை செய்து விட்டார்களே அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்தவரை உறுதியாக சொல்கிறேன், திருவிக நகரில் திமுக வாஷ் அவுட். அக்கா திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.